நான் உங்கள் நிவேதா பாரத். இது நம்மளோட 4th கிளாஸ். இந்த கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிம்பிளான ஒரு ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நாம் இப்போ ஜுவல்லரி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தா, களிமண், கட்டை, ஆயில், வாட்டர், கட்டிங் பிளேட், லிப்ஸ்டிக்கோட கேப். டிசைனுக்கு நான் இது எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் ரீஃபில் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் பென்னோட வேஸ்ட் இது எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் கட்டர், அதுக்கப்புறம் ஐபின் எடுத்திருக்கோம். ஐபின் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டுக்கம்பி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மோல்டு. நமக்கு இது மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த மண் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இது போல் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். நமக்கு மண் ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கு டிசைன் வராது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும். இதில் நாம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வரும். ஸோ நாம் கொஞ்ச நேரம் காய வச்சு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இதை நாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு பபிள்ஸ் எல்லாம் போகும். பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பேக் பண்ணும்போது உடஞ்சிரும். அதனால் பபிள்ஸ் இல்லாமல் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம டிசைன் பண்ணலாம். நம்ம கீழே வச்சுட்டு நாம் தேய்க்கலாம். இதில் நம்மளுக்கு இது போல் பபிள்ஸ் எல்லாம் இல்லாத இடத்துல பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உடஞ்சிரும். அதனால் நம்ம இல்லாத இடத்த பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ நம்ம வி ஷேப் கட் பண்ணிக்கலாம். டாலருக்கு உங்களுக்கு பெரிய டாலர் வேணும்னாலும் பெரிய டாலர் கட் பண்ணிக்கலாம். சின்னது வேணும்னாலும் சின்னது கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் லைட்டாக வாட்டரை வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டாக ட்ரை ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் கரெக்டாக வரும். இப்போ நாம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாதி ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நாம் லிப்ஸ்டிக்கோட கேப் எடுத்து நம்ம அதுக்கு கொஞ்சம் கீழே வச்சு அதே போல் ஆப் ஷேப்பில் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்டர் எடுத்து நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம டிசைன் எல்லாமே பொறுமையாக பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட் டைம்ன்றதால நம்ம ஸ்லோவாகவே பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இன்னொரு லைனும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம 2 லைன் போட்டுட்டோம். இப்போ நாம் ரவுண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாகவே அழுத்தி போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ பென்னோட ரீஃபில் எடுத்து நம்ம டாட் டாட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். அந்த லைனுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நாம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் நம்ம டாட் வச்சுக்கலாம். இப்போ நாம் டாட் வச்சாச்சு. இப்போ நம்ம ஐபின் எடுத்துக்கலாம். ஐபினை நம்ம சென்டரில் வச்சு நாம் இது பண்ணணும். ஐபின் இல்லைன்னா நம்ம கட்டுக்கம்பி எடுத்துக்கலாம். கட்டுக்கம்பி நம்ம கட்டிங் பிளேடில் வச்சு நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணி நாம் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நாம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது போல் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஐபின் இருந்துச்சுன்னா ஐபின்னை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டுக்கம்பி இருந்துச்சுன்னா கட்டுக்கம்பி யூஸ் பண்ணிக்கோங்க. ஐபினை நாம் ஹோல்ஸ் நம்மளுக்கு தெரியாத மாதிரி நாம் நேராக சென்டராக பார்த்து நம்ம அழுத்திக்கலாம். ஹோல்ஸ் நம்மளுக்கு சைடில் இருக்கணும். அப்போ தான் நம்ம த்ரெட் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட கட்டுக்கம்பி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பண்ணிவிட்டு அதே போல் ஹோல்ஸ் சைடில் தெரிகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
நாம் அந்த கம்பி உள்ளே தள்ளும்போது வெளியும் தெரியக்கூடாது, உள்ளேயும் பின்பக்கமும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சென்டராக பார்த்து நம்ம வந்து அழுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இயரிங்ஸ் பண்ணலாம். இயரிங்ஸுக்கு வந்து அதே போல் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே பண்ணலாம். பபிள்ஸ் இல்லாத இடத்த பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம். தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நாம் இப்போது ஃபஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நாம் இன்னொரு சைடு இருக்கிறத வந்து நாம் ஒன்று மேலே ஒன்று வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே போல் நாம் வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு நீங்கள் இயரிங்ஸ் போடுவீங்களோ அவ்வளோ பெருசு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து இதுக்கும் நாம் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம கட்டர் எடுத்து லைன் போட்டுக்கலாம். நாம் இந்த பென்னோட ஹோல்ஸ் வச்சு நாம் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் சின்னதாக. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டாட் வச்சுக்கலாம். ஒரே லைனாக வச்சுக்கலாம். நம்ம இயரிங்ஸ்ன்றதால நம்ம வந்து குட்டியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நாம் அதே போல் லைன் அவுட்லைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இயரிங்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பீட்ஸ் பண்ணலாம் சைடில் போடுறதுக்கு. அதுக்கு நாம் கொஞ்சமாக எடுத்து களிமண்ணை நாம் வந்து 1 2 3 4 5ல் வச்சுக்கலாம். 5ல் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாம் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சைடில் எத்தனை பீட்ஸ் போடுறீங்களோ அத்தனை பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பீட்ஸ் போட போகிறேன். அதனால் நான் வந்து 4 பீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நாம் இதுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மெல்லமாக போட்டுக்கலாம். வேகமாக போட்டால் நம்மளுக்கு வந்து விரிசல் விழுந்துடும். அதனால் மெல்லமாகவே போட்டுக்கலாம். இதே போல் நாம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இப்போ நாம் எல்லாத்துக்குமே போட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், நாம் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனை நம்ம பார்த்தோம். நாம் ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நம்ம பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கிராண்டான டிசைனுக்கு போகணும். அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக பர்ஃபெக்டான ஒரு டிசைன் நம்மளுக்கு வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.